إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله وكان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر. وقال النبي صلى الله عليه وسلم أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் பெரும்பகுதி கழிந்துவிட்ட நிலையிலே அதனுடைய 3வது 10 துவங்கக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். பொதுவாக காலங்களில் சிலதை விட சிலதை அல்லாஹு தஆலா மேம்படுத்தி இருக்கிறார். எல்லா காலமும் ஒரே நிலையில் உள்ளதல்ல. காலங்களில் சிலதை விட சிலதை மாண்பானதாக, அந்தஸ்து மிக்கதாக, எப்படி இடங்களில் சிலதை விட சிலதை, கஅபாவை, ஹரமை, முல்தஸமை, முஸ்தலிஃபாவை, இடங்களிலே சிலதை அல்லாஹு தஆலா மேம்படுத்தி இருப்பதை போல காலங்களிலேயும் அல்லாஹு தஆலா சிலதை மேம்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே ரமலானிலேயும் இந்த கடைசி 10 என்பது இருக்கிறதே ஆக முக்கியமானது. ஏனென்றால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை 3 பகுதிகளாக சொல்வார்கள். அதனுடைய ஆரம்பம் என்பது ரஹ்மத்தினுடைய 10, 2வது என்பது மக்ஃபிரத்தினுடைய 10, 3வது என்பது இத்துக்கும் என்னார் நரகத்தை விட்டு மீட்சி அளிக்கப்படக்கூடிய 10 என்று சொன்னார். திருமக்களே, உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் வெற்றியை நிர்ணயிப்பதிலும் அளவு செய்வதிலும் வித்தியாசப்படுகிறார்கள். வாழ்க்கையில வெற்றின்னா என்ன? நிறைய பேரிடத்துல கேட்கும் பொழுது கொஞ்சம் நாலு காசு இருந்துச்சுன்னா, பொருளாதார வளம் இருந்துச்சுன்னா வெற்றி, அதுதான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே பொருளாதார வளம் மிகுந்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக இன்பகரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் உண்டா? அங்கே போய் கேட்டால்தான் அவருடைய உள்நிலை என்பது தெரியும். பொருளாதாரம் சில காரியங்களை செய்யும், அவ்வளவுதான். பொருளாதாரம் என்பதும் நல்ல வசதியான வீடு என்பதும் சாலிஹாத்தான ஒரு மனைவி என்பதும் சாலிஹான பாக்கியமான மக்கள் என்பதும் அதை போல பல்வேறு விதமான வசதிகள் என்பது அது சில வகையான இன்பங்கள் தான். ஆனால் நம்மை படைத்த ரப்பு சொல்கிறான், உண்மையான வெற்றி எது? உண்மையான வெற்றி எது? நம்முடைய சிற்றறிவையும் தாண்டி நம்மை படைத்த ரப்பு சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். உள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைத்து சொர்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் நிலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அசலான வெற்றி என்பது அதுதான். அந்த வெற்றியை கேட்கக்கூடிய 10 தான் இந்த கடைசி 10. இதுல முக்கியமான துஆவே அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ரப்பே, எங்களை நரகத்திலிருந்து நீ மீட்சியை தந்து விடு, பாதுகாத்து விடு ரஹ்மானே, சொர்க்கத்தில் நுழைத்து விடு என்ற அந்த வெற்றியினுடைய மூலமந்திரமான சொல்லை சொல்லி தந்தவர்கள். அதனுடைய அடிப்படையிலே இந்த கடைசி 10 என்பது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படக்கூடிய 10 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, அதனாலே இந்த கடைசி 10 எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அருமையானவர்களே, ரமலான் என்பது எல்லா நன்மைகளுடைய சேர்க்கை. அதிலேயும் இந்த கடைசி 10 பல்வேறு விதமான விசேஷங்கள். தூக்கம் வந்ததா இருக்கும், முந்தைய வந்து உட்கார்ந்தாச்சு, அதனால இப்படி இருக்கும். கொஞ்சம் நான் கவனிச்சுக்காரு. சில விஷயங்களை கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில சில ஆர்வங்களை உண்டாக்கிடுவான். சில காரியங்கள்ல அமல் செய்யறதுக்கு உண்டான ஆசை வந்து, அதுக்காக வேண்டிதான் பயான்கள் எல்லாம். எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை வர்றதுக்காக வேண்டியது. யாரும் தூங்கல, யாராவது 1-2 பேர் இருந்தாலும் கவனம் அவங்க பக்கம் போகுது. எனக்கு அதுக்காக சொல்றேன். ஹைர், அல்லாஹ் எல்லோருக்கும் மேன்மையை தந்துருவானா. கண்ணியமானவர்களே, பயான்ல வந்து அது மனசுல பதியணுமானா அதுல கவனம் இருக்கணுங்கிறது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, கவனத்தோட கேட்டால் அதனுடைய பயன்பாடு முழுமையாக இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத். சொல்லும் உபதேசத்தில் யாருக்கு பயன் இருக்கும் என்று சொன்னால், யார் கல்வை கவனம் செலுத்தி கேட்கிறார்களோ, அல்லது அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், சபையில் இருந்தாலும் காது தாழ்த்தி கேட்கிறார்களோ என்று அல்லாஹ் சொன்னான். ஹைர், அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அவருடைய பொருத்தத்தை நசீபாக்கி அருள்வான். அருமையானவர்களே, இந்த கடைசி 10 என்பது ஆக முக்கியமானது. அதனுடைய முக்கியங்களில் எல்லாம் மிக உன்னதமாக லைலத்துல் கத்ர், மிக உன்னதமானதாக அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை ஆக்கியிருக்கிறார். லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றி அல்லாஹ் ஒரு தனி சூரத்தையே இறக்கி வைத்திருக்கிறார். கத்ர் என்ற பெயரால் அல்லாஹ் தஆலா ஒரு தனி சூறாவை அதில் இறக்கி வைத்திருக்கிறார். இந்த சூரா லைலத்துல் கத்ருடைய மாண்பையும் அதிலே நடக்கக்கூடிய விசேஷங்களையும், அந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளை பற்றியும் அது சொல்லி காண்பிக்கிறது. தனி சூரா. அருமையானவர்களே, என்ன அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொன்னான். அதாவது உலகத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் தொடர்பான எல்லாமே பாக்கியமானதுதான். குர்ஆன் தொடர்பான எதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அது எல்லாம் மேன்மையானதுதான். நகரங்களில் எல்லாம் சிறந்த மக்கமா நகரத்திலே, மலைகளில் எல்லாம் சிறந்த ஜபல் நூரிலே, வேதங்களில் எல்லாம் சிறந்த குர்ஆனை, நபிமார்களில் எல்லாம் சிறந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, மலக்குமார்களில் எல்லாம் சிறந்த ஜிப்ரீலை கொண்டு, மாதங்களில் எல்லாம் சிறந்த ரமலானில், இரவுகளில் எல்லாம் சிறந்த லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார் என்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ருடைய மாண்பு குர்ஆனை இறக்குவதன் வழியாக இன்னொரு தனித்த ஒரு அந்தஸ்தை பெறுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, லைலத்துல் கத்ர் கடைசி 10 தேடணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தேன், அதிலே நான் லைலத்துல் கத்ரை தேடினேன், அந்த 10 எனக்கு கிடைக்கல. 2வது 10 நான் இருந்தேன், அதிலும் நான் தேடினேன், அதுல கிடைக்கல. 3வது 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்லி அந்த 3வது 10 தங்களுடைய ஹயாத் வரை இஅ்திகாஃப் இருந்தார். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை சொல்கிறான். அதில் தான் குர்ஆன் இறங்கியது என்று சொல்கிறான். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறான். மலக்குமார்கள் எல்லாம் வருகிறார் என்று சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார் என்று சொல்கிறான். அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா பூலோகத்தில் ஒரு சாந்தத்தை, சலாமை எல்லாம் ஏற்படு என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ் எந்த இரவும் மாத்திரம் சொல்லல. அது என்னைக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் எந்த இரவும் குறிப்பிட்டு சொன்னானா? இல்ல. வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நமக்காக தேடி தருவதில் முன்னிலை பெற்ற கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக லைலத்துல் கத்ரை கேட்டவர்கள் அவர்கள் தான். ஆனால் எந்த இரவு என்று அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்களா? ஏன் அவர்கள் சொல்லவில்லை? குறிப்பிட்டு ஆயத்திலோ ஹதீஸிலோ குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. கடைசி 10 தேடுங்கன்னு சொன்னாங்க. கடைசி 10 ஏன் என்று சொன்னால், அதுல மறைத்து வைத்ததிலும் சில ரகசியங்கள் இருக்கிறது. அது எந்த இரவு? 21வது இரவா? சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், எல்லா இரவுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. 21, 22, 23, 27, 29 ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் 27 சொல்றாங்கிறதுனால 27 பிடிச்சிருக்கிறாங்களே தவிர 21ல இருந்து கடைசி வரை இருக்கிறது. புத்திசாலிகள் எல்லா இரவிலும் தேடுவார். சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, நான் கனவு கண்டேன் லைலத்துல் கத்ரை பற்றி. அந்த லைலத்துல் கத்ரில் லேசாக தூறல் விழுந்தது. அதிலே நான் சுஜூது செய்யும் பொழுது என்னுடைய நெற்றியிலே மண் ஒட்டி கொண்டது. அப்படி நான் கனவு கண்டேன்.
அன்று நான் பள்ளிக்கு சென்றேன். ஸல்லல்லாஹு இமாமத் செய்யார்கள். மஸ்ஜிது நபவி ஒரு திறந்த இடமாகத்தானே இருந்தது. அங்கே சுஜூது செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் மண் ஒட்டி இருந்தது. அது 21ஆம் இரவுங்கிறாங்க. அது 21வது இரவாக இருந்ததுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் இருக்குது ஆதாரம். 23 என்று சொன்னவர்கள் சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒத்தப்படை இரவு தான்ங்கிறது மாத்திரமல்ல, அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா முத்தபிய சுன்னா, ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் உலகத்திற்கே உதாரணம். முத்தபிய சுன்னா, சுன்னத்தை பின்பற்றுவதில் முன்னோடி என்று உலகத்தில் பெயர் பெற்றவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க அது 24வது இரவுங்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் லைலத்துல் கத்ர் என்பது 24வது இரவு. நான் அனுபவித்திருக்கிறேங்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் அதற்கு உபய் இப்னு காமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு உபய் இப்னு காமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 27ங்கிறாங்க. அவங்க சத்தியம் மட்டும் சொன்னாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு நிலை இருக்கிறதுனால அதை பெருமக்கள் அதிகமா பிடித்திருக்கிறார்களே அல்லாது இல்லை என்று சொன்னால் புத்திசாலிகளான நாம் அந்த கடைசி 10ஐயும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதுல எந்த விதமான ஒரு சமரசமோ அதிலே வித்தியாசமோ ஆக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10ஐ இஅ்திகாஃபிற்காக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இதை நமக்கு கேட்டு பெற்றவர்கள். லைலத்துல் கத்ர் என்பது மின் ஹஸாயிஸில் முஸ்தபா என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான சிறப்பு. ஏனென்றால் ஷம்ஊன் அல் காஸி என்று முன்னால் ஒரு பெரிய இறைநேசர் வாழ்ந்தார். 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று அவர் களமாடியவர். அவருக்கு கிடைச்ச நன்மை, அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வை எல்லாம் பார்த்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துமார்கள் குறைந்த வயதுள்ளவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இல்லையே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை கொடுத்தான். ரப்பிடத்தில் கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை கொடுத்தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கேள்வி கேட்டு அல்லாஹ் பதில் சொல்றான். சும்மா எடுத்தவன சொல்லல, ஒரு விஷயத்தினுடைய மகத்துவத்தை மனதில் பதிவு வைப்பதற்காக. ஒமா அதராக மா லைலத்துல் கத்ர், தெரியுமா லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? மகத்துவத்தை புரிகிறீர்களா? கேள்வி கேட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட. அதனால ஹதீஸை விளக்கம் சொல்பவர்கள் சொல்கிறார்கள் 1000 மாதம் நம்ம கணக்குல 83 வருஷம் 88 வருஷம் போடுறோம் இல்ல, இந்த 1000 மாதங்கள் அல்ல, ஷம்ஊன் அல் காஸியுடைய 1000 மாதங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று அந்த எல்லா காலங்களிலும் உயர்ந்த நன்மையை பெற்றாரே, அந்த ஷம்ஊன் அல் காஸியினுடைய 1000 மாதங்கள். அல்லாஹ் தஆலா 1000 மாதம் கூட சொல்லல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கைரு அல்ஃபி ஷஹர்னு சொல்லல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட அல்லாஹ் சொன்னான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல யூதர்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், 1000 வருஷம் வாழ்ந்தாலும் சரி அவனுக்கு ஆசை தீராது, இன்னும் வாழன்னு நினைக்கிறாங்கிறான். அதாவது ஒருத்தன் தூரமாயிரும் நினைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான். அந்த இடத்துல இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படின்னா 1000 வருஷம் வாழ்ந்த உடனே சரி 1000 வருஷம் வாழ்ந்துட்டேன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவானா? எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அது மாதிரி லைலத்துல் கத்ர் 1000 மாதம் என்றால் அது 1000 மாதம் அல்ல, எல்லா காலங்களிலும் லைலத்துல் கத்ருடைய பயன் இருந்து கொண்டே இருக்கு. ஒரு லைலத்துல் கத்ர் வாழ்க்கையில் பெற்றீங்கன்னா காலமெல்லாம் அந்த ஆயத்தை வச்சு விளக்கம் சொல்றாங்க, காலமெல்லாம் அதனுடைய பயன் இருக்கும் என்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ரை தவறவிட முடியுமா? ஒரு மூமின்களான நாம், அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள், தனி சூரா இறக்கி அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லும் பொழுது இந்த கடைசி 10ஐ நாம் எவ்வளவு பேணுதலான முறையிலே கழிக்க வேண்டும் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கிறேன். சாதாரணமானது அல்ல. அதில் அல்லாஹ் தஆலா 1000 மாதங்கள் என்று சொன்னா, மாதங்கள் என்றால் ஷம்ஊன் அல் காஸியுடைய அந்த 1000 மாதங்கள், 1000 மாதம் அல்லாஹ் சொல்லி முடிக்கல. அதை விட இஹ்லாஸை பொறுத்து, ஈடுபாட்டை பொறுத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினுடைய நிலையை பொறுத்து அல்லாஹ் தஆலா அதையும் விட எவ்வளவு சொல்லல, விடன்னு சொல்லி முடிச்சுட்டான். நாம நம்ம கணக்குல பாக்குறத விட அல்லாஹ் தன்னுடைய கணக்கில் எவ்வளவு என்று எல்லை இல்லாமல் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்.
அதிலேயும் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி இந்த விளக்கத்தின்படி காலமெல்லாம் லைலத்துல் கத்ர் மாத்திர வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கிட்டோம்னு சொன்னா காலமெல்லாம் அதனுடைய பயன்பாடும் அதனுடைய மேன்மையும் காலமெல்லாம் தொடரும். அல்லாஹ் அப்படி லைலத்துல் கத்ரை பெரும் நசீபை தந்திருந்தவர். பெருமக்களை சாதாரணமானது அல்ல, ஒரு சாதாரணமானது அல்ல. தனஸ்ஸலுல் மலாயிகா அல்லாஹ் சொன்னார், மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் தான் எல்லா காலத்திலும் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பூமிக்கு வராத நேரம் கிடையாது, நாளும் கிடையாது. பகலுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க, இரவினுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி பகலிலே வரக்கூடிய மலக்குமார்கள் அவங்க எல்லாரும் 2 பேரும் ஒண்ணு சேர்றது அசருடைய தொழுகையிலையும் சுபுடைய தொழுகையிலையும் ஒண்ணு சேர்றாங்கன்னு வருது. இரவனுடைய மலக்குமார்கள் பகலுடைய மலக்குமார்கள் பகலுடைய டியூட்டிக்கா அவங்க வந்துடுறாங்க, அவங்களும் சுபுக்கு வந்துடுறாங்க. இரவனுடைய நேரம் முடிகிறவங்க அவங்களும் 2 பேரும் சுபு தொழுகையில ஒண்ணு சேர்றாங்க, அசர் தொழுகையில ஒண்ணு. மலக்குமார்கள் பூமியில இறங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்னாசியாதி கர்கன் ஒன்னாஷிதாதி நஷ்தன் வஸ்ஸாபிஹாதி சபஹன் ஃபஸ்ஸாபிகாதி சபகன் ஃபல்முதப்பிராதி அம்ரா. மலக்குமார்கள் பூமியில இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, இறங்கிட்டே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் லைலத்துல் கத்ரில் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே. என்ன அதனுடைய விசேஷம் என்ன? எதற்காக அல்லாஹ் தஆலா தனியா சொன்னான் என்றால் அந்த மலக்குகள் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் வருவாங்க. அவங்க யாருன்னு சொன்னா மலாயிகத்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருக்காக வேண்டி உள்ள மலக்குமார்கள். வான் மண்டலத்திலையும் கூட அவங்க இருக்கிறதுக்கு தனி இடம் இருக்குதான். மஸ்கனு மலாயிகத்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்கள் இருக்கிறதுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தை அங்க வச்சிருக்கிறான். அந்த மலக்குமார்கள் பூமிக்கு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க சலாமையும் ரஹமத்தையும் அருளையும் கொண்டு பூமிக்கு இறங்கக்கூடிய விசேஷமான மலக்குமார்கள். அவங்க மலக்குமாருடைய அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா முற்படுத்தி சொல்லிட்டு ஒரு ரூஹ் அல்லாஹ் பின்னால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சொன்னான். ஒரு ரூஹுக்கு பல அர்த்தம் சொன்னாலும் ஜிப்ரீலும் வருகிறார்கள். அந்த இரவிலே பூமிக்கு ஜிப்ரீலும் வருகிறார். ஒரு மூமினுக்கு இதை விட என்னத்தை சொல்லணும் பெருமக்கள்? ஒரு மூமினான மனிதனுக்கு இதை விட அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்கு வேறு என்ன சொல்ல வேண்டும்? புத்திசாலிகளாக இருந்தால், பாக்கியவான்களாக இருந்தால், ரப்பினுடைய அருளையும் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற வேண்ட துடிப்பும் ஆசையும் இருந்தால் இந்த 10 நாளை அப்படி பயன்படுத்தும். அவ்வளவு பூரணமான முறையிலே, உன்னதமான முறையிலே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா ஏத்திக்காக இருந்தாங்க. வாய்ப்புள்ளவர்கள் கொஞ்சம் நேரங்களை அப்படி இப்படி ஆக்கிக்கிட்டு அந்த 10 நாள் ஏத்திக்காக இருப்பதற்கு முயற்சிக்கணும். முதல் முக்கியத்துவம். ஏன்னா லைலத்துல் கத்ர் அந்த 10 நாள் ஏத்திக்காக இருந்துட்டாங்கன்னு வைங்க, லைலத்துல் கத்ர் கன்ஃபார்ம் தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு லைலத்துல் கத்ருங்கிறது கன்ஃபார்ம் தான். பள்ளியில தூங்கிட்டு இருந்தாங்க, லைலத்துல் கத்ர் தான். பள்ளியிலே ஒரு மனிதர் வந்து இபாதத்தை எதிர்பார்த்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் இபாதத் செய்தவர் போல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் ஒரு தடவை கேட்டான், ஃபீமா யஹ்தஸிமுல் மலஉல் அலா, நாயகமே எந்த அமலை எடுப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள்? எல்லா அமலையும் மலக்குமார்கள் எழுதத்தான் செய்யறாங்க, ஆனா சில அமல் எடுக்கிறதுக்கு மலக்குமார்கள் பத்தியில போட்டி. அது எதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டான் நாயகத்தரத்துல, ஹதீஸ்ல வருது, ரப்பே நீதான் மிக அறிந்தவன் சொன்னான். அல்லாஹ் அந்த ஞானத்தை அறிவித்து கொடுத்தான். கொடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பதில் சொன்னான். பதில் சொன்னதில் பல பதில்களில் ஒன்று இன்தில்லாரு ஸலாத், ஒரு நல்ல அமலை எதிர்பார்த்து பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனுடைய கூலின்னு சொன்னாங்க. அவர் அமல் செய்யல, ஓதல்ல, திக்ர் செய்யல, துஆ செய்யல, ஒண்ணும் செய்யல, பள்ளியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு அமலை எதிர்பார்த்து, ஒரு இபாதத்தை எதிர்பார்த்து, ஒரு தொழுகை எதிர்பார்த்து, அவர் தொழுதவரை போலன்னு சொன்னார். என்றால் பள்ளியில இருப்பது. ஏத்திக்காவிற்கான வாய்ப்புள்ளவர்கள் பள்ளியில் ஏத்திக்காம இருக்கணும். ஏத்திக்காம இருக்கிறவர்கள் ரொம்ப பேணுதலா இருக்கணும். நம்ம காலிக்கோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இங்க வந்திருக்கிறோமே அல்லாது வேறு நோக்கம் இல்லை நினைக்கிறோம். அதனாலே நம்ம அந்த நேரத்துல இபாதத்துகளிலும் நல்ல காரியங்களிலும் அப்படி இருக்க வேண்டுமே அல்லாது தேவையில்லாத எந்த பேச்சுக்களோ தேவையில்லாத காரியங்களோ அதிலே செய்வதை கொண்டு அந்த அமல்களை பாலடித்து விடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்க. அப்படி வாய்ப்பு குறை உள்ளவர்கள் குறிப்பாக இந்த இரவு நேரங்களிலே பள்ளியை பயன்படுத்துவதிலும் பள்ளியில வந்து இபாதத் செய்வதிலும் பள்ளியில ஒதுங்கி உட்கார்ந்து. ஏன்னா பள்ளியில ஒரு ஆளு இரவு நேரத்துல வந்து இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வைங்க,
அவருக்கு பல்வேறு விதமான பாக்கியங்கள். ஏத்திகாவுடைய நியத்துல இருந்துடணும். அது நஃபிலான ஏத்திகாவ், அந்த கூலி கொஞ்சம் கிடைக்கும். மொத்தம் 10 நாள் இருக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குதான், ஆனாலும் கூட கூலி இருக்குது. அப்படி உட்கார்ந்தாச்சுன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் ஒதுங்கக்கூடிய 2 கூட்டம் வருது இல்லையா? 7 கூட்டம், அதுல 2 கூட்டம் இது பள்ளியோடு தொடர்புள்ளது. ஒன்று ரஜுலுன் முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய கல்பு பள்ளியோடு தொடர்பா இருக்கும்னு சொன்னா பள்ளியில இருக்கிறார். 2வது ரஜுலுன் தக்கரல்லாஹ் காலியா, கூட்டா சில அமல்களை செய்தாலும் கூட ஏதோ ஒரு நேரத்துல உட்கார்ந்து, தனிமையில உட்கார்ந்து அந்த நேரத்துல அவர் துவா செய்கிறார், ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு 4 சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட கதறி கேட்கிறார். லா எலிஜன்னார், ஒரு மனிதன் நரகத்திற்கு நுழைய மாட்டான், பக்கத்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வை பயந்து அழுத கண்களுக்கு சொந்தக்காரன் சொன்னார். சொன்னாங்க அல்லாஹ்வை பயந்து அவனிடத்தில் தன்னுடைய கருணை எதிர்பார்த்து ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பவன். துன்யால யாருக்கு முன்னாலே அழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரப்புக்கு முன்னால் அழணும். அவன் தான் நம்முடைய காதில். ரப்புக்கு முன்னால் அவனை பயந்து அவனுடைய ஆதரவையும் கருணையையும் எதிர்பார்த்து அவனுடைய கருணை ஆதரவு வைத்து யார் அழுகிறார்களோ, அல்லாஹுவை பயந்து அழுத கண்கள் ஒருபோதும் நரகத்திற்கு போகாது. அப்படி பாக்கியமானவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் பெருமக்களே. அதனால இந்த கடைசி 10 முழுமையாக நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படையான 10 இந்த 10, வெற்றிக்கு அடிப்படையான 10. அதே போல இந்த 10லே லைலத்துல் கத்ரை அடைவதில் முழுமையான ஆசை, மலக்குமார்களின் முசாஃபாவை பெறுவதிலே, சங்கையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முசாஃபாவை பெறுவதிலே ஆசை, தேட்டம் இருக்க வேண்டும். தேட்டம் இருக்கிறது. மலக்குமார்கள் முசாஃபா செய்யும் பொழுது கல்பு ரொம்ப கனிந்து போயிருக்கும் என்று வருகிறது. அந்த நேரத்துல மனசு ரொம்ப உருக்கமா இருக்கும்னு வருது. மலக்குமாருடைய முசாஃபாவுடைய அடையாளம் எழுதுறார். அந்த இரவு முழுவதும் அல்லாஹ் தஆலா அவர் சலாமத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக அருள்மறை சொல்கிறது என்றால், அருமையானவர்களே, பாக்கியமானவர்களாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிக்கலாம். லைலத்துல் கத்ர் ஒரு மனுஷர் பெற்றுக்கிட்டாருன்னா, அதனாலதான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க இல்லையா, லைலத்துல் கத்ரை நான் பெற்றுக்கொண்டால் என்ன செய்வது, துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. பல்வேறு துஆக்களில் பிரதானமாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, யா கரீம் யா ரஹீம் யா. தனியா உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த துஆவை 100 தடவை ஓதுறோம், ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம், ஒவ்வொரு இரவிலும் ஓதுகிறோம், கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் கேட்கிறோம், ரப்பே நீதான் மன்னிப்பவன் அல்லாஹ். பழைய காலமாறு இல்ல, காலங்களுடைய சூழ்நிலைகளிலே டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுல பாவங்கள் ரொம்ப கூடி போச்சு. டெக்னாலஜியினுடைய இந்த வளர்ச்சி, அதனுடைய வேகமான வளர்ச்சியினுடைய விளைவு மனிதர்களிடத்திலே எதிர்பாராத சொல்ல முடியாத பாவங்கள் மிகைத்திருக்கக்கூடிய காலம். பொருளாதாரத்தினுடைய சில மேம்பாடும் பழைய காலத்துல எல்லாம் சாதாரணமான நிலையில இருந்தாங்க. பொருளாதாரத்தினுடைய சில வளர்ச்சியும் பாவங்களை மிகுதியாக ஆக்கிவிட்டது. எனவே பாவ மூட்டைகளை சுமந்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து மன்னிப்பை கேட்க வேண்டும். ரப்பே நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்ன மன்னிச்சிரு ரப்பே என்று கேட்டு ரப்பினுடைய மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார் வாழ்க்கையில் நாம் பாக்கியமானவன். அதனால் அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக இந்த கடைசி 10 மிகுந்த பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமான நேரங்கள்ல பள்ளியில் இருக்க, பள்ளியில் உட்கார்ந்து வீண் பேச்சு பேசிட்டு இருந்தோம், இங்க அது வீணானதாக ஆகும். பள்ளியில இபாதத்துக்காக, நல்ல காரியத்திற்காக பள்ளியில் அமர்ந்து திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, அது மாதிரி துஆக்கள் செய்வது, இப்படி மாதிரி உள்ள நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருப்பது, தீனியான விஷயங்களை கேட்பது, இப்படி காரியங்களில் ஒரு மூமியில பொறுத்தவரையில பள்ளியில இருக்கிறது அவனுக்கு ஆனந்தமா இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. உதாரணம் சொன்னாங்க, மீன் தண்ணீரில் கிடப்பதை போல. சுப்ஹானல்லாஹ், மீனுக்கு தண்ணீர் தானே உயிர் வாழ முடியும். ஒரு முனாஃபிக் இருக்கிறானே, அது மீன் தண்ணிக்கு வெளியில கிடக்கிற மாதிரி. முனாஃபிக் எப்போ போகன்னு பார்ப்பான், ஒரு மூமின் பள்ளிக்குள்ள இருக்கிறத விரும்புவான் நாங்க ஸல்லல்லாஹு. அதனால் இந்த புனிதமான இந்த நாட்களில் பெரும்பாலும் குறிப்பாக இரவு காலங்களை எல்லாம் இபாதத்தில் கழிப்பதற்குண்டான முழு முயற்சியை செய்யணும். லைலத்துல் கத்ரை பெற்றே தீர்வதுங்கிறது அல்லாஹ்விடத்துல உறுதியான நம்பிக்கையோடு துஆ செய்து அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக.
உன்னதமான லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை சாலிஹீன்களும் அருளாளர்களும் நன்மக்களும் வலிமார்களும் அந்த இரவை எப்படி பாக்கியமாக பெற்றார்களோ அதுபோல் பாக்கியமான முறையிலே அந்த இரவை பெற்றுக் கொள்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.